எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு ஷாப்பிங் அப்படிங்கிற வீடியோ. என்னடா எடுத்தோடனே நகைக்கடைலாம் வருது, கோல்டு ஷாப்பிங் வீடியோன்னு நினைக்க வேண்டாம். இந்த கோல்டு சீட்டு கட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோல்டு சீட்டு கட்டுற வீடியோலாம் போட்டு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வீடியோ எடுக்கிறதே இல்லை. இன்னமும் என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் சரியாகலை, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கும், சும்மாவே வாய்ஸ் கேட்க முடியாது, இதில் வேறு இப்படி கரகரப்பா அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கோல்டு சீட்டு கட்டுறதுக்கு நகை கடைக்கு வந்துட்டு நகை எதையும் பார்க்காம போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ரிங்கு இந்த ரிங்கெல்லாம் குமிச்சு போட்டிருக்க மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம அழகான ரிங்கை செலக்ட் பண்ணுறதே நம்மளுக்கு கஷ்டமான வேலை போல். சீட்டெல்லாம் கட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் இந்த மந்த்து 1ஆம் தேதி ஆகிடுச்சுங்க இல்லையா, 1ஆம் தேதி 2ஆம் தேதி 5ஆம் தேதி ஆகிடுச்சு. அதான் வந்து மளிகை ஜாமான்லாம் வாங்கினேன். இது ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது. இந்த மாதத்துக்கான மளிகை லிஸ்ட்டு கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் வாங்கணும். இந்த பசங்க வருவேன்னா சொல்கிறானுங்க, அந்த லைட் செட்டிங்கை பார்த்துட்டு ஒருத்தர் அங்கிட்டு ஓடுறான் இங்கிட்டு ஓடுறான். அப்புறம் அந்த 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 செடி ஒன்று இருந்தது, அது என்ன கத்திரிக்காய் செடி மாதிரியே இருந்தது. அதை என் ஹஸ்பண்ட் அது கத்திரிக்காய் செடி மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அது கத்திரிக்காய் செடியா என்னன்னு தெரில. அப்புறம் கோல்டு சீட் வந்து இன்னும் நம்மளுக்கு ஒரு 2 மாதம் தான் இருக்குது. அப்பாடா கட்டி முடிச்சிச்சு. ஆரம்பிக்கும் போது நல்ல ஹாயாக சூப்பராக ஹாப்பியாக ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு 4 மாதம் ஆனதுக்கப்புறம் 4-5 மாதம் ஆனதுக்கப்புறம் எப்படா அந்த சீட்டு முடியும் அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட் தோண ஆரம்பிச்சிடும். அது கோல்டு சீட்டாக இருந்தாலும் சரி, ஏழை சீட்டாக இருந்தாலும் சரி, குலுக்கல் சீட்டாக இருந்தாலும் சரி. எனக்கு ஏப்ரல் மந்த் வந்து ஒரு குலுக்கல் சீட்டு ஒன்று, இந்த நகை சீட்டு ஒன்று, ரெண்டும் க்ளோஸ் ஆகுது. எந்த சீட்டாக இருந்தாலுமே இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, 3 மாதம் தான் இருக்குது, 4 மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி ஒரு வழியாக ஏப்ரலோட முடிஞ்சிருது. இப்போ தான் ஜனவரி மாதம் தான் நான் வந்து ஏழை சீட்டு ஒன்று போட்டது எனக்கு கம்ப்ளீட் ஆச்சு. அப்பாடா ஒரு சீட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் இந்த நகை சீட்டும் குலுக்கல் சீட்டும் ஏப்ரலோட முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவும் நகை சீட்டு முடிஞ்சாவது நகை எடுக்க போகிறோங்கிற ஹாப்பியாவது இருக்கும். ஆனால் இந்த குலுக்கல் சீட்டு ஏழை சீட்டுலலாம் முன்னாடியே நம்ம அமௌண்ட் எடுத்துட்டோன்னு வைங்களேன், எடுக்கிற வரைக்கும் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கட்டுவோம், ஒரு சேவிங்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி கட்டுவோம். ஆனால் அமௌண்ட்டை எடுத்துட்டோன்னு வைங்களேன், என்னமோ யாருக்கோ காசு நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்ம தான் எடுத்து யூஸ் பண்ணி இருந்திருப்போம். ஐயோ இது எப்படா முடியும், பேரை கட்டுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடியே அமௌண்ட் எடுத்திருந்தோன்னா. அப்படியே ஒரே வழியாக ஏப்ரலோட நம்மளுக்கு முடியுது. ரொம்ப பல்கான அமௌண்ட்டெல்லாம் இது இல்லை, ரொம்ப பெரிய சவரன்லலாம் எடுக்க முடியாது. அப்படியே மளிகை ஜாமானும் நம்மளுக்கு எப்போதும் கழுதை கெட்டால் குடிச்சு வரேன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி. அது மாதிரி வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா எப்போதும் பண்ணுற அந்த காய்கறி பழங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற அந்த ஷாப்பிங் தான். அதோடு என்ன எப்போதும் காயும் பழம் மட்டும் தான் வாங்குவேன். மந்த்லி கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு டைம்லேயே வாங்கி வச்சுக்குவேன், அப்பப்போ வாங்க மாட்டேன். கொஞ்சம் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிடுவேன் அந்த மந்த்துக்கு தேவையானதெல்லாம். வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் அப்பப்போ வாங்கிக்கிறது. இப்போ நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்ததுனால வந்து ஓரளவு எல்லாமே இருந்தது, க்ராசரிஸ் எல்லாம். பில்லு போடுறதுக்கு முன்னாடியே சாக்லேட்டு சாப்பிட்டான், கவர் தான் பில் போட்டோம். அதனால் பெருசாக மந்த்லி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா க்ராசரிஸ் எல்லாம் வாங்குகிற அவசியம் இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு பொருள் 2 பொருள் தான் இருக்கும், எல்லாம் வந்து காலியாகிடுச்சு. வீட்டுக்கு தேவையான வீட்டில் இல்லாத பொருள், இருக்கிற பொருளை விட்டுட்டு இல்லாத பொருள் மட்டும் பார்த்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் பருப்பு வகைகள், அப்புறம் நட்ஸு, இந்த கார்ன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினேன். ஏன் நீங்கள் ஜாமான்லாம் ஊர்லேருந்து கொண்டு வருவீங்களா, இங்கே கிடைக்காதா அப்படின்னா எல்லாமே கிடைக்கும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் 4 பேர் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறைய கேஜியே கொண்டு வரலாம். ஸோ அதனால் ஏன் வேஸ்ட் பண்ணணுங்கிறக்காக கொண்டுட்டு வர்றது தான். பில்லா? அது பில்லு கிடையாது, நோட் புக். ரொம்ப தான். அப்போ என்ன இத்தனை பில்லு விழுகுது, இத்தனை பில்லு விழுகுது? ஆமாம், இல்லையே சரமால இப்படி தொங்கணும் பில்லுதான் இருக்கு வருது. ஒருத்தன் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. தடவை வீக்லி ஷாப்பிங்கும் கொஞ்சம் மந்த்லி ஷாப்பிங்கும் பண்ணதுனால, கொஞ்சம் பில்லு வெளியாக வந்துச்சு. 5000 வந்துருக்குமா? 5000மா? இந்த வாரம் பில்லு 4000 ரூபாய், 4500 ரூபாய் வந்திருக்கும். இதெல்லாம் எடுத்து வைக்கணும், கரெக்டாக செக் பண்ணிட்டு எடுத்து வைக்கணும். அப்படியே அந்தந்த கவரில் என்ன எதுவுமே தெரியலையே, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செக் பண்ணிக்கிறவா? எல்லாம் கரெக்டாக இருக்குமா? சரியான கூட்டம், அதனால தான் பில்லு நிறைய எல்லாம் செக் பண்ண. ஒரு டைம் பார்த்தீங்களா, காலிஃப்ளவர் வந்து 300 போட்டிருந்தது, 1 பீடின்னு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம்.
60 ரூபாய்க்கு காலிஃப்ளவர் ரேட் இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதை பார்த்தா 220 ரூபாய் ரேட் போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்களும் பார்க்கவே இல்லை. காணு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, முட்டை நீங்கள் தான் எடுத்தது, உடையாம பார்த்து எடுத்தீங்களா? முட்டை இல்லை, ஒரு பருப்புக்கெலாம் தனியாக ஒரு கவர் கொடுத்துட்றாங்க. இது காய், மல்லியில், இது பிரியாணி ஸ்பைசஸ், பச்சை மிளகாய், தக்காளி, கேரட்டு, இங்கே வாங்கினது நூலில், நெய், கோதுமை மாவு 2 கிலோ. ஆஷிர்வாத் இல்லையோ, ஒரு 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ பாக்கெட் தான் இருந்தது. அதனால் இது 2 கிலோ. அப்பா அந்த வெங்காயம் ஆஃபர் போட்டதும் போதும் கூட்டம். வெங்காயத்துக்கு உருளைக்கிழங்கு இருக்கும். வெங்காயம், உருளைக்கிழங்கு நம்ம தான் குக் பண்ணணும். ஆனால் இவ்வளோ பொருள் ஜாமான் வாங்கினாலும் டைம் ஆயிடுச்சுல. ஆனால் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகல. இல்லை, அப்போ நான் நல்ல பொண்ணு தானே. ஆமாம், வீட்டில் செஞ்சு தரேன். நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டோம். டேட்ஸு, அப்புறம் இது வந்து தேங்காய், இதெல்லாம் காய் வச்சு போயிடும். வெள்ளைக்கட்டி, அப்புறம் இது பாகு வெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல, மண்டை வெள்ளம், அது 1/2 கிலோ. நார்மல் குட்டி குட்டி டீ போட்டோன்னு வைங்களேன், இது குட்டி குட்டியாக இருக்கும். குட்டி பீஸாக இருக்கும். அதில் ஒரு சுக்கு கலந்துருப்பாங்க வெள்ளத்தில். அப்பா, அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம், ஃப்ரூட்ஸை கொட்டி வச்சிடலாம். பழைய இந்த லாஸ்ட்டு வாங்கின ஆரஞ்சு மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு. நாளைக்கு ஃப்ரைடே இல்லை, வீட்டில் இருக்கனால சாப்பிடலாம். அப்புறம் எப்போதும் போல் சாம்பார், பட்டர், அன்சால்டட் பட்டர் தாங்க. அப்புறம் டர்னிப்பு, காலிஃப்ளவர் எப்போயும் முன்னாடி சீப்பாக இருக்கும். இப்போ தான் ரேட்டு கம்மியாக இருக்கும். தோசை வந்து விண்டர் சீசனில் முன்னாடி ரேட்டு கம்மியாக இருக்கும்ல. 20 ரூபாய் கிலோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ், அவ்வளோதானே. ஆமாம். அப்புறம் இந்த பாத்ரூம் ஐட்டம்ஸ், தனியாக அங்கிட்டு பாத்ரூம் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து பல்காக தான். பேஸ்ட்டு, சோப்பு, இந்த மாதிரி பாத்ரூம் கிளீனர்ஸ், கிளீனிங் இதெல்லாம் வந்து மொத்தமாக தான் பல்காக தான் வாங்குற மாதிரி இருக்கும். வாங்கினா நமக்கு ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு. அப்புறம் இது குளோரெக்ஸ். அப்பா, இன்னைக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது. இது ஃப்ளோர் கிளீனிங்கு, டாய்லெட் கிளீனிங்கு எல்லாமே பண்ணலாம். அதான் ப்ளீச்சிங் சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். ஆசிட் தான் அது. நம்ம ஊரில் ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லுவோமே. அதான். அப்புறம் தான் ஒன்று பாஸ்தா, வீட் பாஸ்தா, அது ஒரு சின்ன பாக்கெட் ஒன்று. மைதா பாஸ்தா வாங்குறது கிடையாது, வீட் பாஸ்தா. அப்படி மந்த்லி ஒரு பாக்கெட் 2 மந்த் எப்பாவது வாங்குறது. அதில் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சு அவ்வளோதான். இது கொஞ்சம் வந்து இந்த ஐட்டம் எல்லாம் மந்த்லியில் வரும், இதெல்லாம் வந்து வீக்லியில் வரும். இதுவும் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும். அப்போ இங்கிட்டு இருக்கு என்ன மச்சா எடுக்கிறது வந்துக்கிட்டே இருக்கு. வேர்க்கடலை, பிஸ்தா, பாதாம்லாம் காணோம். பாதாம். ஓகே, டன். அவ்வளோதான். ஆனால் ரேட்டெல்லாம் செக் பண்ணுற வேலை உங்களோட வேலை. சரி, எத்தனை கவர் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. கவர் 2 3 4 5 6 7 கவரை கம்மின்னு சொல்லி காமெடி முடி பண்ணலையே. 8 9 10 11 12 13 கவர். உன்னை பெற்றதுக்கு இதுதான் நான் மிச்சங்கிற மாதிரி, இதெல்லாம் வாங்கினதுக்கு இதுதான் மிச்சம். ஆமாம், கவர் தான் மிச்சம். டஸ்ட்பின் யூஸ் பண்ணலாம். ஆமாம்.
அப்புறம் வெண்ணெய் இதான் மிச்சம்னா நம்மளுக்காண்டி தானே, எல்லாம் சாப்பிட்றதுக்கு தானே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எனக்கு வந்து இது என்னன்னே தெரியாமல் இருந்தது. இது தம்பி இப்போ இல்லை கையில் ஐயோ இது பாய்சனாக எதுவும் இருக்க போகுதுன்னு கீழே தூக்கி போட்டுருவேன். அப்புறம் தெரியுது இது பிரியாணி போட்டால் நல்லா ஸ்பைசஸாக இருக்கும், நல்ல ஸ்மெல்லோட இருக்கும்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இது வந்து ஜாதிக்காய்ன்னு சொல்லுவாங்களோ, இது ஜாதிக்காய். எப்போதுமே வந்து இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் வந்து இப்படி வாங்கிக்கிறது, மொத்தமாக வாங்கி கொட்டி வச்சுட்டோம்னா எனக்கு ஒரு 2-3 மந்த் வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கரம் மசாலா இதெல்லாம் பவுடர்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் அதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஸ்பைசஸ் தனியாக வாங்கிட்டு வந்துட்டு நம்ம தனியாகவும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தனியாக பவுடர் பண்ணி வச்சா இதுதான் வந்து பிரியாணி பொடி, இதுதான் கரம் மசாலா பொடி. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொஞ்சம் எடுத்து போட்டு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கி கலந்து கொட்டி வச்சுக்கிருவேன். ஒரு 2-3 மந்த் எனக்கு வரும். வேற என்ன இருக்கு? எல்லாமே வந்து நம்ம ஊர்ல கேரளால தான் அந்த மரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏலக்காய், அப்புறம் இந்த ஜாதிக்காய், என்னது ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லலாம், அதெல்லாம் கேரளாவில் தான் இருக்குன்னு, கேரளாலேருந்து தான் வருது. ஆனால் இங்கே வந்து ஃபாரினுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி அனுப்பிடுவாங்க போல். இங்கே நம்ம ஊரை விட இங்கே வாங்குறது வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் சொந்தக்காரவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரினில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கரம் மசாலா ஐட்டம்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஃபாரின்லேருந்து நல்ல ஸ்மெல்லாக ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். யாராவது ஃபாரின் வரதை பார்த்தாங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தாங்கன்னா போட்டா கொடுக்குற போட்டு சும்மாவே சாக்லேட்டும் டேட்ஸும் வாங்கிட்டு போக முடியல, இதில் இதை வேற வாங்கிட்டு போகணும். ஆனால் இதுதான் கோல்டோட இதை வேற வாங்கிட்டு போகணும்னு சொல்லி குடிக்கிறீங்க தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லி திட்டாதீங்க யாரும் அப்படிங்கிறது பார்க்குறீங்கன்னா. அப்புறம் வாங்கிட்டு வந்த எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட் பாஸ்தா வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அதுதான் சட்டுன்னு சீக்கிரம் செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு அதான் செஞ்சிட்ருக்கேன். நம்ம பாஸ்தாவை நிறைய வெரைட்டியில் செய்யலாம், நிறையா சாஸ் இந்த மாதிரிலாம் போட்டு செய்யலாம். நான் அப்படி செய்ய மாட்டேன். வீட்டில் உள்ள பொருளை வச்சு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறம் எக் இதெல்லாம் போட்டு தான் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக அந்த கஸ்தூரி மேத்தியும் பட்டரும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில்